ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமான்சர் எபிசோட் 66 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ அந்த காட் ஆஃப் லைட் அட்டாக் பண்ண வரும்போது குறுக்க நம்ம காட் ஆஃப் டிராகன் வந்து காப்பாற்றிருப்பாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தா காட் ஆஃப் டார்க்னஸ், காட் ஆஃப் டைம், காட் ஆஃப் லைட்னு 3 பேர். நம்ம ஹீரோ பக்கத்தில் காட் ஆஃப் டிராகன் மட்டும்தான். இவங்க 2 பேர் இந்த 3 பேர் கூட சண்டை போட போகிறாங்க. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம காட் ஆஃப் டார்க்னஸ் நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக செம்ம ஸ்பீடா அந்த டார்க்னஸ் ஆஃப் காட் அட்டாக் பண்றதுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்படி அட்டாக் பண்ண போகும்போது நம்ம ஹீரோவை பார்த்து, சங் நீ எனக்காக வெயிட் பண்ணு, இந்த டார்க்னஸ் கடவுள்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன், புரியுதா அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்ண போகும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோவும், சரி நான் பார்த்துக்கிறேன், நான் இங்கே காட் ஆஃப் லைட்டையும் காட் ஆஃப் டைமையும் பார்த்துக்கணும் அப்படி சொல்லும்போது அந்த காட் ஆஃப் டைம் கழட்டு போய் என்ன பண்ணுவான், அப்படியா தம்பி நான்லாம் சண்டை போகிற அளவுக்கு இல்லை, சண்டை போடுறதுக்கு என்னோட பையன் பார்த்துக்குவான் காட் ஆஃப் லைட்டு, நான் இங்கேருந்து கிளம்புறேன், கரெக்டான டைம் வரும்போது நான் வருவேன், அதனால தான்டா நான் காட் ஆஃப் டைமு அப்படின்னு அவன் அங்கேருந்து கிளம்பிடுவான். அதை பார்த்து நம்ம ஹீரோ, என்னது காட் ஆஃப் டைம் இங்கேருந்து கிளம்பிட்டான், அப்பனா நானும் காட் ஆஃப் லைட்டு தான் சண்டை பண்ணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த காட் ஆஃப் லைட் நம்ம ஹீரோ பார்த்து, நீ என்கிட்ட சரண்டர் ஆகிட்டேன்னா நம்ம பேசி ஒரு முடிவு எடுக்கலாம், ஆனால் நீ தான் சரண்டர் ஆக மாட்டியே, அதனால உன்னை உயிரோட வச்சிருக்கிறதுக்கு எனக்கு எந்த காரணமே இல்லை, சாகுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட் ஆஃப் லைட் அவங்ககிட்ட இருக்க அந்த ஸ்பீட் ஆஃப் லைட் டெக்னிக்கை போட்டு அட்டாக் பண்ணுவான். அந்த லைட் நம்ம ஹீரோவை பார்த்து வேகமாக போயிட்டு இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ, இதுதான் ஸ்பீட் ஆஃப் லைட்டா அப்படின்னு நக்கலை கேட்பான். அதை கேட்டு அந்த காட் ஆஃப் லைட்டு முடிச்சுட்டு இருப்பான். என்னதுடா அப்படின்னு பார்க்கும்போது அவனோட அந்த பாதி உடம்பை நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி பிச்சு போட்டுருவான். அவன் பாதி உடம்பு காணாமே போயிடும். நம்ம ஹீரோவோ, டேய் என்னதான் நீ ஸ்பீட் ஆஃப் லைட் டெக்னிக் யூஸ் பண்ணாலுமே நான் ஒன்றை விட ஸ்பீடாக இருப்பேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடாக வந்து அவனை அடிச்சிருப்பாரு. அந்த இடமே எப்படி இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடாக வந்திருக்காரு. என்னாச்சு, இது எப்படி சாத்தியம், இதுக்கு வாய்ப்பே இல்லையே, நான் காட் ஆஃப் லைட்ரா, நீ லைட்டை விட எப்படி ஸ்பீடாக இருக்க முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து ஆச்சரியமாக கேட்டுட்டு இருப்பான் அந்த காட் ஆஃப் லைட்டு. நம்ம ஹீரோ உடனே, என்கிட்ட ஜெம் ஸ்டோன் ஆஃப் ஃபைட்டிங் ஸ்பிரிட் ட்ரிபிள்எஸ் ரேங்க் உள்ளது இருக்குறா, அது மூலமாக என்னோட பவர் 10,000 மடங்கு, 10 மடங்கு 20 மடங்கு இல்லை 10,000 மடங்கு என்னோட பவர் அதிகமாயிரும். அப்படி இருக்கும்போது உன்னோட லைட் ஸ்பீடை விட என்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகமாக இருக்கும்டா, அதனால நான் அதை விட ரொம்ப ஸ்பீடாக போக முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சும்மா கெத்தாக சொல்லிட்டு இருப்பாரு. அதை கேட்டுட்டு வாயை பொழந்துட்டு இருப்பான் அந்த காட் ஆஃப் லைட்டு. இது எப்படா சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனோட ஸ்பிரிட் எடுக்கிறதுக்காக கிட்ட போவார். டேய் நீ யார்கிட்ட மோதுறன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு மோதி இருக்கணும், நீ தப்பு பண்ணிட்ட, அதனால இப்போ உன்னோட ஸ்பிரிட்டை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டெத் கார்டு பவரை யூஸ் பண்ணி அந்த ஸ்பிரிட் எடுக்கலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே யாரோ ஒருத்தவங்க வருவாங்க. யாருன்னு பார்த்தா அதுதாங்க டீமன் கார்டு. நம்ம ஹீரோ பார்த்து, ஓ நீ தான் அந்த ஏன்சியன் கடவுளா, ரொம்ப சக்திவாய்ந்தன் கேள்விப்பட்ட, ஏழையிலா மற்றும் டெத்தின் கடவுளா, எனக்கு உன் மேலே செம கோவம், போ நீ எதுக்கு அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க, அவனுக்கு டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தா எனக்கு டைம் பாஸ் பண்ணல பத்தியா, நீ ஒன்று பண்ணு, நீ அவனுக்கு பதிலாக என் கூட சண்டை போடு, என் கூட சண்டை போட்டா செம்ம ஃபன்னாக இருக்கும், என்ன சண்டை போடுறியா அப்படி கேட்டுக்கிட்டே நம்ம ஹீரோ ஓங்கி ஒரு பஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ அதை கையை வச்சு டாச் பண்ணுவான். அப்புறம் அவன் கையை பார்த்தா நம்ம ஹீரோட கை காத்தா கரைஞ்சு காணாமல் போயிருக்கும். அதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது அவன் கை மட்டும் இல்லாமல் உடம்புவே அப்படி காத்தா கரைஞ்சு போயிட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, நான் உடனே ரிகவரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பிளஸிங் பவர், டிவைன் பவர் யூஸ் பண்ணி மொத்தமாக சர்க்கிள் மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே நம்ம ஹீரோ ரிகவரி ஆயிடுவான். ரிகவரி ஆன உடனே அதை கேட்டுட்டு அந்த டீமன் கார்டு, ஓ டிவைன் பவர் மூலமாக நீ ரிகவரி ஆகியா, அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பொழுக்குன்னு ஒரு குத்துறதுக்கு அப்பர் கட்டில் ஒரு பஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ அந்த பஞ்சை டாஜ் பண்ணிட்டு சும்மா பறந்து வந்து தலையிலேயே ஒரு கிக் விடுவான் பாருங்க, அதை அசால்ட்டாக டாஜ் பண்ணிட்டு இப்போ இது என்னோட டர்ன் அப்படின்னு சும்மா சிரிச்சுக்கிட்டே ஓங்கி ஒரு பஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ கையை வச்சு தடுத்து நிப்பாட்டுவான். இருந்தாலும் தடுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும். நம்ம ஹீரோவோ, என்ன இது, என்னோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து 10,000 மடங்கு அதிகமாச்சு, ஆனால் ஏன் என்னால் இதை தடுத்து நிப்பாட்ட முடியல, டீமன் கார்டு என்ன அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக அப்படின்னு நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாக இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அந்த டீமன் கார்டை பார்த்து, நீ எதுக்காக என் கூட சண்டை போடணும், மற்ற கடவுள் கூட போய் சண்டை போடலாம்ல, ஏன் அந்த டார்க்னஸ் கார்டு கூட போய் சண்டை போடு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த டீமன் கார்டு, மற்ற கடவுள் கூட சண்டை போடுறத விட உன் கூட சண்டை போடுறது தான் சூப்பராக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த உலகம் அழிஞ்சிரும், இந்த பொய்யான உலகம்னு எனக்கு ஏற்கனவே தெரியும்டா, உன்னை கொன்று சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுவாங்க. அந்த இடத்துல என்ன பண்றது நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப டக்குன்னு கிங் ஆஃப் விண்டர் சொல்லிட்டு அந்த ஐஸ் பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்த சுத்தி ஒரு ஐஸ் உருவாக்கிடுவாரு. அப்படியே கட் பண்ணா பிளாஷ்பேக்ல நம்ம டேம்ஜின் ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பா, ஏய் சங்கு, இந்த உலகம் பொய்யானதுன்னு மற்ற கடவுள்கள்லாம் தெரிஞ்சதுன்னா உனக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா, ஏன்னா உண்மையான உலகத்தில் கடவுள் எல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் இங்கே இருக்கவங்க எல்லாருமே பொய்யான உலகம், பொய்யான கடவுள். அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ அதை சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு, இங்கே எனக்கு காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணான், அவன் மட்டும்தான் உண்மையான உலகத்துலையும் பொய்யான உலகத்துலையும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான், அது கண்டிப்பாக நடக்காதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அதை மற்ற காட்ஸ் கிட்ட எதிர்பார்க்க முடியாது, அவங்க எனக்கு எதிராக திரும்ப மாட்டாங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை, அப்படி எனக்கு எதிராக திரும்பிட்டாங்கன்னா அப்போ நிலைமை ரொம்ப மோசமாயிரும் அப்படி நம்ம ஹீரோ ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்த்துட்டு
அந்த ஃபிளாஷ்பேக் முடிஞ்சோட இங்கே நம்ம ஹீரோ அந்த ஐஸை உருவாக்கி அங்கே அட்டாக்லாம் டாஜ் பண்ணி வேகமாக போய் அந்த டீமன் கார்டை அட்டாக் பண்ணுறதுக்கு போவான். ஆனால் அதுக்குள்ளே டீமன் கார்டு பொழுக்குன்னு மூஞ்சிலே வச்சிருவாங்க. இந்த உலகமே ஃபேக்காக இருந்தாலுமே இந்த உலகத்தில் சுத்தமே இல்லாத ஒரே ஆளு நீ தாண்டா சங்கு அப்படின்னு டீமன் கார்டு அவங்களோட டிவைன் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண நம்ம ஹீரோட உடம்புல ஓட்ட வந்து மறுபடியும் காத்த கரைய ஆரம்பிக்கும். உடனே நம்ம ஹீரோ ரிகவரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட தான் அந்த ஸ்கில் இருக்கு லாஸ்ட் ஸ்டாண்டு, அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி மறுபடியும் ரிகவரி பண்ணிக்கிறான். அதை பார்த்துட்டு டீமன் கார்டு நீ என்னடா மறுபடியும் ரிகவர் பண்ணிக்கிற, உங்ககிட்ட நான் அவ்வளோ சக்தியாக இருக்குது இந்த வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் அட்டாக் பண்ண போவாங்க. நம்ம ஹீரோ அதை எப்படியோ டாஜ் பண்ணி தூரமாக வந்து நின்று இருக்கும்போது அப்போ அந்த டீமன் கார்டு நம்ம ஹீரோவை பார்த்து நீ என்னதான் உண்மையான உலகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே அதனால ஒரு பிரயோஜனமே கிடையாது, அதை பற்றி எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. இந்த உலகத்தில் நான் எல்லாத்தையுமே தோக்கடிச்சு ரொம்ப தனிமையில் இருந்தேன், எல்லாரும் என்கிட்ட தோத்துக்கிட்டே இருந்தாங்க, அதுவும் ரொம்ப ஈஸியாக. எனக்கு இது ரொம்ப வெறுப்பாக இருந்தது. அதை விட பெரிய கொடுமைன்னா நான் ஒரு இமோட்டல், எனக்கு சாவே கிடையாது. என்னடா பண்ண போகிறோம் ஃபன்னே இல்லையா நினச்சிட்டு இருக்கும்போது தான் நீ வந்துட்ட, உன் கூட நான் பயங்கரமாக சண்டை போட போகிறேன், நீ சூப்பராக சண்டை போடுறடா. இப்போது வாழ்க்கையா சாவான்ற ஒரு போராட்டம், அதில் நான் சண்டை போட போகிறேன், எனக்கு செம்ம ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு செம்ம க்ளோஸாக வந்து அடிப்பாங்க பாருங்க. நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கை எதிர்பார்த்துக்கவே மாட்டான். அந்த அட்டாக்கை பண்ணிவிட்டு அவங்க அப்படியே அந்த டீமனாகவே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவாங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோ பார்த்து இப்போது இந்த சண்டையில் ஓடனு நீ உயிரோடு இருக்கணும் இல்லை நான் உயிரோடு இருக்கணும், அப்போ தாண்டா அந்த சண்டையை முடியும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அந்த டிமானிக் ஸ்வாடை வச்சு டீமன் கார்டை அட்டாக்கை டாஜ் பண்ணிடுவான். அதை பார்த்து டீமன் கார்டு நீ டாஜ் பண்ணிட்டியா, ஓ சூப்பர், போக போக சண்டை விறுவிறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்ப ஆர்வமாக அட்டாக் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஓடி வந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்ணுறதுக்கு வேகமாக ஓடி போவான். அப்படியே ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ணும்போது பட்டாருன்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருவாங்க. அப்படி காலாலேயே நம்ம ஹீரோ அதை டாஜ் பண்ணிட்டு இருக்கும்போது இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு மறுபடியும் அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ அப்படி ஓங்கி ஒரு அடிப்பான் பாருங்க. நம்ம ஹீரோவோட பவர் இப்போ +2000 அதிகமாக இருக்குது. அதனால அந்த டீமன் கார்டை ஸ்வாடை வச்சு அடித்து பறக்க விட்டுருவான். பறக்க விட்டுட்டு அப்படியே அங்கே போய் நின்றுட்டு சூப்பர் ஹியூமன் ஸ்பீட் டெக்னிக் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீடாக ஓடி போய் அந்த டீமன் கார்டை அட்டாக் பண்ணுறதுக்கு போவார் பாருங்க நம்ம ஹீரோ. அங்கே பயங்கர வெளிச்சமாக இருக்கும், வெடிச்சு சதுரும். என்னாச்சு யாருக்கு அடிபட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீட் அட்டாக் பண்ணிட்டு அந்த பக்கம் போய் நிற்பான். அப்படி நிற்கும் போது தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது என்னது டீமன் கார்டு அப்படியே நிற்கிறாங்களா, ஒன்றுமே ஆகலையா, அவங்களோட கவசத்தில் இருக்க கொஞ்சம் துகள் மட்டும் உடஞ்சிருக்குதா அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுவான். அந்த டீமன் கார்டை அசால்ட்டாக நின்றுட்டு நம்ம ஹீரோ பார்த்து பரவாயில்லையே உங்ககிட்ட நிறையா வித்தியாசமான பவராக இருக்குது, இன்னும் நிறையா பவர் வச்சிருப்பா போல இருக்கே, ஒவ்வொன்றா காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மல்டிபிள் கட் அப்படின்ட்டு அவங்களோட அந்த டீமன் கட்டை போடுவாங்க பாருங்க. அந்த மல்டிபிள் கட் அட்டாக்னால நம்ம ஹீரோக்கு பயங்கரமான டேமேஜ் ஆயிரும். கண்ணு மூக்கு வாயிலேருந்து ரத்தமாக வரும். ஹீரோவால் நிற்க கூட முடியாது, முட்டி போட்டு உட்காந்துருவான். அப்போ அந்த டீமன் கார்டு நம்ம ஹீரோவை பார்த்து இப்போ காற்று என் பக்கம் தாண்டா அடிக்குது, நீ தோத்துட்ட, நீ லூசர், நான் தான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு டீமன் கார்டு சொல்லிட்டு இருக்கோம். அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படி மனசில் யோசிச்சுட்டு இருப்பான், நான் தோத்துட்டேனா, நான் இப்போ தோத்துட்டேன், நான் இப்போவும் ரொம்ப வீக்காக தான் இருக்கேன், நான் ஏன் இந்த அளவுக்கு வீக்காக இருக்கேன், நான் ஸ்ட்ராங்காகும்னு நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் இப்போ இருக்கிற ஏன்சியன் கார்டு மத்தியில் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பாக அந்த டீமன் கார்டை என்னை ஒரே அடியில் கொண்டுருவா, அதனால ஒன்றும் வித்தியாசமாகிடாது, அது மட்டும் இல்லாமல் அவள் என்னை கொண்டு என்னோட டிவைன் பவரும் எடுத்துருவா, அதனாலையும் ஒன்றும் வித்தியாசமாயிடாது, நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் அதனால் செத்து போயிடுவேன், அதனாலையும் ஒன்றும் வித்தியாசமாயிடாது, மொத்தத்தில் எதுவுமே வித்தியாசம் இல்லை, எல்லாமே வழக்கம் போல தான் நடந்துட்டுருக்கு, நான் எப்பவும் போல் வீக்காக தான் இருக்கேன், நான் ஏன் இன்னும் வீக்காக இருக்கேன், என்னால் ஏன் அட்டாக் பண்ண முடியல, நான் தோக்க போகிறேன் தெரிஞ்சு கூட இப்படி கோலை மாதிரி உட்காந்துட்டு இருக்கேனே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோக்கு இதுக்கு முன்னாடி காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் சொன்னது ஞாபகம். அப்போ அந்த காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் நம்ம ஹீரோ பார்த்து நீ யார் நான் உங்களுக்கு காட்டு, நீ ஒரு சாதாரண மனுஷன்லேருந்து ஒரு கடவுளாக மாறி இருக்க, எல்லையற்ற மட்டும் டெத்தின் கடவுள், உன்னோட பவர் என்ன நீ அவங்களுக்கு காட்டணும், அவங்களோட நீ ஒன்றும் குறைஞ்சவங்க இல்லை, நீ ரொம்ப பலசாலி தாண்டா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு அந்த காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் சொன்னதுக்கப்புறம் அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது, ஆமாம் அவங்க ஒரு டிவைன் பவர் மூலமாக மிரர் கொடுத்தாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த மிரரை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே இங்கே ப்ரெசன்ட்டில் அந்த டீமன் கார்டு நம்ம ஹீரோ கிட்ட வருவாங்க. நம்ம ஹீரோ முட்டி போட்டு கீழே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டீமன் கார்டு நான் உன்னை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நீ ரொம்ப பலசாலி, உன் கூட சண்டை போடுறனால எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்க போகுது, செம்மையாக இருக்க போகுது, ஃபன்னாக இருக்க போகுதுன்னு நினச்சேன், அதை கூட உங்ககிட்ட சொன்னேன், ஆனால் இப்போ தாண்டா புரியுது அதெல்லாம் தப்பு, நீ ஒரு சப்பை, நீ வேஸ்ட்டு, உன் கூட சண்டை போகிறதுனால எனக்கு ஒரு கிக்கும் இல்லை, ஒரு ஃபன்னும் இல்லை, உன்னை இங்கேருந்து உயிரோடு அனுப்பி உன்னோட பவர் அதிகப்படுத்தி ட்ரைனிங் எடுத்துகிட்டு வா, அப்புறம் சண்டை போடலாம் அப்படின்னு அனுப்பலாம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இந்த உலகமே பொய்யான உலகம், திடீர்னு இந்த உலகம் அழிஞ்சு போயிடும், அப்புறம் எப்படி நான் உன் கூட மறுபடியும் சண்டை போட முடியும், அதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல, அதனால் நான் என்ன பண்ணுறேன், உன்னை இப்போவே இங்கேயே கொள்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சங்க பிடிச்சி தூக்கிடுவா அந்த டீமன் கார்டு. இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. அடுத்து நம்ம ஹீரோக்கு என்ன ஆகுறது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நான் அடுத்த எபிசோட ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்பவே முக்கியம்.